ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை. என்னவார்? இன்னைக்கு குருவார். இன்னைக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இன்னைக்கு சோறு வேகுது பாருங்க. சோறு வேகுது, பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பாசிப்பயிறு குழம்புக்கு வச்சுருக்கேன். பாசிப்பயிறு வேக வச்சதில் இது ஊற வச்சதில் கொஞ்சம் எடுத்து பச்சையாக சாப்பிட்டுக்கலாம் முளைக்கட்டி அப்படின்னு வச்சுருக்கேன். அது உடம்புக்கு நல்லதுன்ட்டு. அப்புறம் பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன். காலையில் கத்திரிக்காய் கோசுமல்லிக்கு கத்திரிக்காய் வேக வச்சு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கோசுமல்லிக்கு வெங்காயம் தக்காளி. இது பாசிப்பயிறு குழம்புக்கு பீன்ஸு பொரியலுக்கு வெங்காயம், பூண்டு பாசிப்பயிறு குழம்புக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி பொடிக்கு இன்னைக்கு இட்லி பொடி அரைப்போம்னா துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வெதுப்பி வச்சுருக்கேன். எல்லாம் வெதுப்பி மிளகா எல்லாம் போட்டு வெதுப்பி பெருங்காயம்லாம் அந்த பெருங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெருங்காயம் இது பொடிக்க போடுறதுக்கு பெருங்காயம் இதெல்லாம் வெதுப்பி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது இந்த வாழைப்பழம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பழம் 20 ரூபா. இது சுண்டைக்காய் 20 ரூபா. இன்னைக்கு இப்போ பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் சந்தையில் வாங்கியது காய், மார்க்கெட்டில் வாங்கினது. இன்னைக்கு இப்போ காலையில் வாங்கிட்டு வந்தேன். சுண்டைக்காய் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையில் இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் அது என்ன, நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி இது 3 போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு இப்போ பால் காய்ச்சினேன். இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால பால் காய்ச்சினேன். இவன் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவனுக்கு கொடுக்கறது இல்லை. இது எதுவுமே நல்லது எடுத்துக்காது. வெறும் காஃபி, டீ, மட்டன், சிக்கன் இதான் சாப்பிடணும். அவங்களுக்கும் வயசான காலத்தில் சாப்பிடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அதனால விட்டுருவோம் அப்படின்ட்டு விட்டாரு. நெல் பால் கிட்டோம்ல. பால் ஊற்றி வைக்க சாமிக்கு, நமக்கு டீக்கு. அப்போ 3 டம்ளர் தேவைப்படுதா? அப்படிதான் 3 டம்ளர். ஆனால் இந்த பால் காப்பி குடிக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அவ்வளோ கடுப்பு? ஆமாம், அது பசிக்கிறதுக்காக குடிக்கிறதுனே. நம்ம எல்லாருமே அதுக்கு தானே சாப்பிடுவோம். கொண்டு கெடுதியாக தான் இருக்கும் போல. நம்ம பசிச்சா தானே சாப்பிட்ற. ஏன் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. அதை பச்சா போட்டு குடிச்சான்னு குடிக்க மாட்டேங்கிறாரு. டீ காஃபி வந்து பாலில் கெடுதி இல்லை. நெல்லிக்காய் உலகமே டீ காஃபி தான் குடிக்குது. இது 2 தின்னு நல்லது. பாசிப்பயிறு இதை ஏதோ முளைக்கட்டி போயின்னு சொன்னீங்களா? அது முளை, இதுவும் முளைச்ச மாதிரி தான். இது உள்ள இருக்கு, முளை வெளியே வரல. நேத்தே ஊற வச்சதுதான். தின்னு நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கு. திங்க மாட்டிய வலை தின்னு அப்படிதான். யாரா திம்பாளா? டீ காஃபிக்கெலாம் மிஷின் வந்துருச்சு. அதில் பாலை ஊற்றி வச்சா அது. ஆமாம், அது ஏதோ மிஷின் இருக்குன்னாங்க. ஆமாம், அது உங்களுக்கு விருப்பம் இந்த கார் கம்பெனி. நம்ம கார் வாங்கினோம்ல, பிஎல்ஏ மோட்டர்ஸ். ஆமாம், அங்கே அந்த பொண்ணு அப்படிதான் டீ போடுது. டீ இல்லை, காஃபி தான். பால் ஒரு மிஷினில் தான் இருக்கு. அதில் என்னத்தையோ பண்ணி அது சூடாக காஃபி எல்லாருக்கும் கொண்டாந்து வாரங்களுக்கெல்லாம் கொடுக்குது. நம்ம காருக்கு இதுக்கு முதல் சர்வீஸுக்கு போய் உட்காந்தோம்ல திருச்சியில பிஎல்ஏ மோட்டர்ஸ். அப்ப
அதுக்குன்னே ஒரு ஆள் வச்சுருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் வருவாள் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்னு வருவாங்க. ஆமாம். அந்த பொண்ணு எதுலேயோ காப்பி என்னமோ ஒரு இந்த வாட்டர் ஃபில்டர் மாதிரியே இருக்கு, அதில் கொண்டு போய் ஊற்றுது. பால் அப்படி காப்பியாகவே வருது. அது எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி குடிக்கிறது பெஸ்ட்டா, நம்ம இப்படி போடுறது பெஸ்ட்டா தெரியல. எதா இருந்தாலும் மிஷின். சரி வா, பால் காய்ச்சிட்டோம். இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு வெள்ளனாவே ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எத்தனை மணிக்கு வலிக்க நம்ம எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு நான் 5:45 எழுந்திரிச்சிட்டேன். இங்கே பாருங்க, பூவெல்லாம் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு செடியில் கொடுத்தது செம்பருத்தி பூ அழகாக எல்லாத்துக்கும் வச்சாச்சு. அழகாக உள்ளது. அதே எல்லாம் சமைக்க வெள்ளனா எழுந்திரிச்சா அதெல்லாம் பண்ணலாம். அதனால தான் வெள்ளனா. எவ்வளோ வெள்ளனா எழுந்திரிக்கணும்? ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சா போதுமா? கடவுளே, சாப்பிடுங்க நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. வாங்க 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 வாங்க, அங்கே போகலாம். இங்கே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கேற்ற போகிறாங்க. இங்கிட்டு நிற்கிறியா? ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? இன்றைக்கி ஏன் சுண்டக்காய் வந்துடுச்சு டிஸ்டர்பன்ஸ்க்கு? நீ தானே வாங்கிட்டு வந்த? இல்லை, டெய்லி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அவங்களுக்கு விளக்கேற்று. மகாலட்சுமி தாயே ஈஸ்வரியே, சாப்பிடுங்க. எங்கே கட்டுறேன், இங்கே வந்துடுறேன். ஒரு 10ஆம் வகுப்பில் இதுவும் இல்லாமேன்னு பண்ணேன். சாப்பிட்றதுல அப்படி இருப்பீங்களாடா? சாமி கும்பிட்றதுல மட்டும் 10ஆம் வகுப்பில் அப்படி இல்லை. நான் கேமரா வச்சுருக்கேன்னு. சாமியின் அருள் கிடைக்க வேண்டும். அருள். படுப்பில் சாதம் பொங்கி ஊற்றி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். துடைக்கணும்னா ஐயோ, வலிக்கு. நம்ம இது என்ன கூட்டா பண்ண போறீங்களா? இந்த காய் இல்லை, அது வந்து பொரியல். அதுக்கு தேங்காய் திருகணும், தேங்காய் உடைச்சி திருகணும். அதான் பொரியல். அது கூட்டு செஞ்சாவில் நல்லா இருக்காது. வலிக்கு. நம்ம வெயிலுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் ஏதாவது. வெயிலுக்கு இளநீ குடிங்க ஜாஸ்தி. இளநீ, நொங்கு வந்துடும். இனிமேல் சீசன். வெயில் காலத்தில் நொங்கு வந்துடும். இளநீ, நொங்கு, லெமன் ஜூஸு இதெல்லாம் குடிக்கலாம். லெமன் ஜூஸு வீட்டிலே போட்டு குடிக்கலாம். ஆமாம். இளநீ வீட்டில் வாங்க முடியாது, வீட்டில் தான் வாங்கி குடிக்கணும். ஆமாம். நொங்குலலாம் என்னம்மா சத்து இருக்கு? நொங்குலாம் ஏதோ சத்து இருக்கு, நல்ல சத்து இருக்கு அதுலாம். அது வெயில் காலம் வந்தால் சாப்பிட்றா தாத்து தணிக்குமா? அது இந்த வேக்கூரெல்லாம் போக்கும், மூத்துல எல்லாம் தடவிட்டேன். சரி, சாப்பிட்றதுல என்ன பெனிஃபிட்டு? சாப்பிட்றதுலையே அது குளிர்ச்சி. சாப்பிட்றதுனால அது குளிர்ச்சியா? ஆமாம், குளிர்ச்சி இல்லை அது நல்லா. இனிமேலுக்கு ஃபேன் இல்லாமல் ஏசி இல்லாமல் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. நேற்று எனக்கு ஹெச்ஓடி, என்னப்பா இது ஃபேன் ஓடுதா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டாரு. சார் ஓடுது சார். என்னப்பா குப்புன்னு இப்படி இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கே. ஆமாம், இதே மழை காலத்துலன்னா ஸ்லோவில் வச்சா கூட அது ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கும். வெயில் காலத்தில் ஸ்பீடில் இருந்தால் கூட அது ஸ்லோவாக தெரியும். அப்படித்தானே? ஆமாம். மழை காலத்தில் என்ன வச்சுக்கோங்க, நைட்டு ஃபேனே வேண்டாங்கிற மாதிரி தூங்குவோம். என்னைக்காவது ஒரு நாள் மூடுவோம் அன்னைக்கு. ஆனால் நான் ஃபேன் போட்டு தான் தூங்குவேன்.
நம்மளுக்கு ஃபேன் எந்த இடத்துல இருக்கமோ அந்த இடத்துல ஃபேன் ஓடிட்டே இருந்தாலே நம்மளுக்கு சரியா. ஃபேன் ஓடணும், ஏசியும் நிறுத்தவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு குளுன்னு வந்தாலும் நிறுத்தாம போர்வையை வேணாலும் பொறுத்திக்குவேன், ஏசி நிறுத்த மாட்டேன். எதுக்கு அது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நிறுத்திக்கிட்டே எதையும் நிறுத்தப்படாது. அதுக்காக இது வெந்திருக்கான்னு பார்ப்போமா? பாச்சி பயிர் வேக வச்சு லைட்டாக அது வந்துருக்கு. எத்தனை விசில் வச்சிங்க? 3 விசில் தான் வச்சேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் வைப்போம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வேகணும், வச்சோம்னா அப்புறம் குழம்பு ரெடி. குழம்புக்கு தண்ணி ஊற்றணும்னா? ஆமாம், குழம்பே தண்ணி தான். ஆமாம், பொருள்கள்லாம் சேர்க்குறோம், அவ்வளோதான். தக்காளி, வெங்காயம், பூண்டு அப்புறம் தான் தட்டி போடணும். பூண்டு தட்டி தான் போடணும், வாசம் இருக்காது இப்போவே போட்டோம்னா. அதனால் போடுறது. சமையலில் வாசம் எதிர்பார்க்கறது நல்லதா இல்லை டேஸ்ட் இருக்கிறது நல்லதா? வாசம் டேஸ்ட் எல்லாம் ஈக்குவலாக தான் வரும். இப்போ இந்த துணி துவைக்கிற இதெல்லாம் வாசமாக இருக்கும், டிஷ் வாஷ் பவுடர்லாம். ஆனால் டேஸ்ட் இருக்காது. அது இதில் சேர்க்காத. ஆனால் அந்த வாசத்துக்காக தானே நிறைய பேர் டிட்டர்ஜென்ட்டு யூஸ் பண்ணுறோம். குக்கரில் ஏற்றியாச்சு. சாதம் வெந்திட்டு. குக்கர் உடனே சவுண்டு வர மாதிரி பண்ணுறாங்க. இல்லை, கொஞ்ச நேரம். பொடி இல்லையா? பொடிக்கு அதனால வறுத்து வச்சுட்டேன். ஆமாம். அப்புறம் நேற்று பொடி இல்லாமல் என்ன பண்ணுறது? ஆமாம், பொடியெல்லாம் வீட்டில் அத்தியாவசியமாயிடுச்சு. ஆச்சி பொடி நல்லா இல்லை, வாங்கிக்கிட்டேன். நம்ம செய்கிறதே பொடி நல்லா இல்லை. அதான் வீட்டில் இட்லி பொடியெல்லாம் அத்தியாவசியமாயிடுச்சுங்க, இருக்கணும் எப்பவும். ஆமாம், இந்த எண்ணெய் இதெல்லாம் இருக்க மாதிரி இதுவும் இருந்தால் எமர்ஜென்சிக்கு தொட்டுக்க பண்ண முடியலன்னா இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், சரி வாங்க டீ சாப்பிடுவோமா? அப்புறம் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை மூஞ்சியில் வெயில் அடிக்கின்றது. ஆமாம், வெயில் அடிக்கிறது. குக்கர் விசில் வரட்டும். டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வாங்க கிளிக்கு தீனி வைப்போம். இன்னைக்கு வீட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் லேட்டாக வைக்கிறேன். பார்த்தீங்களா நம்ம பட்டுக்குட்டியில் பார்த்தீங்களா? என்னடா பண்ணுறீங்க? கரண்டி ஏன் பாக்காட்டி வைக்க மாட்டியா? 2வது கரண்டி. பட்டுக்குட்டி எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட இறகெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்காங்க. இறகு குட்டி அதே பச்சை பச்சையாக இருக்கு. இறகு அழகான இறகெல்லாம் அதுக்குள்ளே விழுந்து கிடக்கு. அதே அவங்க சொரிஞ்சுக்கிறாங்கல்ல வெயிலுக்கு. அவங்களுக்கு இறகு இதுவான போல. நேற்று இதெல்லாம் கூட்டினேன் பாரு, எப்படி கூட்டி வச்சுருக்கேன்னு. இல்லைன்னா அந்த சருகு அம்புட்டும் தேக்கு மரத்தையில் பூரா விழுந்து கிடக்கும். என்ன? ஆமாம், கத்துது. அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்கடா. காய் சுத்தமான தண்ணீர் காய். நல்லா பெஞ்சு மாதிரி போட்டு உட்காந்துருக்காங்க. வாங்க இது வைப்போம். இலை பறிச்சு
கத்திரிக்கண்ணெலாம் கட்டுவோம். முல்லை பூ மொக்கு விட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடியும் மல்லிகைப்பூ பாருங்கள் மொக்கு விட்டுருக்கு. மல்லிகைப்பூ பாருங்கள் மொக்கு விட்டுருக்கு. எல்லா இதுவும் இந்த அது மேலே என்ன தூக்கி வச்சிருக்கியே? எருமருந்தா? ஆமாம், எருமருந்து எல்லாம் நேற்று எல்லாம் கொட்டி எல்லாம் எடுத்து வச்சேன். இந்த கன்று வரவே இல்லை. ஆமாம், அந்த கண்ணும் மாற்றி வேறு ஏதாவது வைக்கணும். இந்த கன்றும் உயரம் வரல. உயரம் வரல. ஆமாம், இந்த கன்றும் வரல. மிளகா கன்றும் வரல. மிளகா கன்றும் வரவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. மண் நல்ல மண் இல்லையோ? மற்றதெல்லாம் வருதுல்ல? மற்றதெல்லாம் வருது, இதுகெல்லாம் இவ்வளோ உயரமாக வந்துருச்சுங்களே. எறும்பு ரொம்ப அரிக்குது, அதனால் தூரில் எல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்த 3 மல்லிகைப்பூ. ஆமாம், அது பாரு எப்படி இருக்கு நம்ம மல்லிகைப்பூ. ஒரு கொத்துலேயே அவ்வளோ பூ இருக்கு பாரு. அதில் எல்லாத்துலேயும் இதுலேயும் பாரு முட்டு எல்லாம் பூக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் மல்லிகைப்பூ சீசன் தான், அதனால பூக்கும். இங்கே இது கற்பூரவள்ளி இலை. எனக்கு சளி இருக்குது, கொஞ்சம் கற்பூரவள்ளி தின்னா தேவையில்லை. வேண்டாம். இப்போ நம்ம ஆளுக்கு இறங்குவாங்க. இறங்குடா இறங்குடா. நம்ம ஆளு பார்த்துட்டு இறங்குறானு. அவனுக்கு இறங்குற மூடு இல்லை. இறங்குடா. இறங்க போகிறேன். இறங்குடா. பசிக்கலையா அவனுக்கு? சரி வேணாம், முன்ன வராது. இப்போ இட்லி பொடிக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சொன்னல கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஒரு டம்ளர், இந்த டம்ளரால் உளுந்தம்பருப்பு 1 டம்ளர், ஒரு 10 வரமிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு உப்பும் பெருங்காயமும் வறுத்து தான் போட்டேன். உப்பு வறுத்து போட்டால் நல்லதுன்ட்டு வறுத்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பாருங்க. பொடி மிக்சியில் இடிச்சிட்டேன் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. இட்லி பொடி. இட்லி பொடி. ஆமாம், இது இல்லாம ஜெரமாக இருந்துச்சு. ஓன் மேக்கிங் ஃப்ரம் மல்லிகண்ணம்மா. ஆமாம். இது எத்தனை நாளைக்கு வெள்ளிக்கிழமை மம்மி வரும்? இது வரும் 1 மாதத்துக்கு வரும், 1 மாதத்துக்கு மேலே வரும். இது இன்னும் ஆனால் கொஞ்சம் நைஸ் ஆகணுமா இல்லை நைஸ் ஆயிடுச்சா? இவ்வளோதான். இதுக்கு மேலே நைஸ் ஆனால் நல்லா இருக்காது தொட்டுக்கு. மாமாதிரி இருக்கும், அப்புறம் பொடி மாரி இருக்காது, மாமாதிரி இருக்கும். கொஞ்சம் கரடு முரடாக இருந்தால் கரடு முரடாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த இடிச்சு வச்சு டேஸ்ட் பார்க்குறியா? நீங்களே பாருங்க. காரமாக தானே இருக்கும். கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அந்த மிக்ஸிக்கு இப்படி தான் இடிச்சிங்களா? இதில் தான் இடிச்சு. இதில் வந்து பீன்ஸ் வேக வச்சுருக்கேன் பொரியலுக்கு. தேங்காய் நீ திரி இருந்ததே அப்புறம் இப்போ கொட்டிக்குவோம். பீன்ஸ் வெந்துருச்சு, வேக வச்சு கொட்டிக்கிட்டு அப்புறமா இதுன்னு விடுவோம். இப்போ வந்து பாசிப்பயிர் குழம்பு வச்சேன் பாருங்க. பாசிப்பயிர் குழம்பு வச்சுட்டேன், அதில் மஞ்சத்தூள் போடாமல் வச்சுட்டேன். அதனால ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் போடணும். அதனால இதில் கொட்டி மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். சமைக்கிறதா எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. ஆமாம், மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். வண்டி ஓட்டுறதை விட ரிஸ்க்கு கூடவா? ஆமாம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே போடலை. நல்லா இருப்பேன். என்ன இன்னைக்கு சமைச்சது எப்படி இருக்குவாரு? பரவாயில்ல, ஒரு நாள் என்ன மறந்தானே. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே போடலை. என்னடா குழம்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கேன்னு பார்த்தேன்.
மஞ்சத்தூள் வேறு கவர்லேருந்து எடுத்து கொட்டணும். தீர்ந்துருச்சு. வாங்கியிருந்தது இருக்கா? வாங்கினது இருக்கு. நம்மள்கிட்ட ஸ்டாக்கெல்லாம் இருக்கு. உப்பு தான் தீர்ந்து போயிட்டு இருக்கு. உப்பு வாங்கி வச்சுக்கணும். கல்லுப்பு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளைக்கு வாங்கிட்டு வா. கோயிலுக்கு வாங்கிட்டு வா நாளைக்கு. எந்த கோயிலுக்கு? நாளானி மூளை குடிக்க. ஆமாம். என்னடா அது டேஸ்ட் இல்லாமல் இருக்கேன்னு நினச்சேன். இல்லைன்னா இந்த பாசிப்பயிறு குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் இருந்தால் தான் டேஸ்ட். அது நல்லா கலந்துரும் குழம்பு. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். எப்படி கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டபா 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 டபான்னு. வெள்ளிக்கிழமை ப்ரிப்ரேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு கை வாகு. ஆமாம். கருவேப்பிலை தாளித்து போட்டேன். வெங்காயம் வேணால் கொஞ்சம் போடலாம். வெங்காயம் போட்டேன். இதான் உங்கள் வீட்டில் தாளிக்கிற பட்டியா? ஆமாம். அதில் என்னென்ன வச்சுருக்கீங்க? கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு. இதான் 5 இருக்குமா 7 இருக்குமா? 7 இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை போட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட குழம்பு ரெடி. தாரணே சொல்கிற மாதிரி எல்லாமே சுட சுட ரெடி. எல்லாமே. தயிர் சுட சுட தயிர். இது சுட சுட தயிர் இல்லைடா, ஜில்லுன்னு தாண்டா தயிர். சொல்லி விடுவோம். ஏதோ ஒன்று கடுகு வாங்கணும். வெங்காயம், தக்காளி, கோஸ்மல்லி. ஏன் இதே தொட்டுக்கலாம்ல? இது மத்தியானத்துக்கு. கொஞ்சம் கல்லு தீர்ந்து போய் இப்போ உடச்சி வச்சேன் பாரு. புதுசு உடச்சி வச்சிருக்கீங்களா? உடச்சி வச்சிருக்கேன். அதான் உயரமாக இருக்காங்க. அளவு கூட இருக்கனால உயரமாக இருக்கு. இது கத்திரிக்காய் வேகட்டும். இது தக்காளி வேகட்டும். மஞ்சத்தூள் 1 பாக்கெட் எடுத்து. மஞ்சத்தூள் பாக்கெட்டா எவ்வளோ எடுத்து? ஆமாம், அதுக்குலாம் மஞ்சத்தூளா? அந்த கவரில் இருக்கிறதெல்லாம் மஞ்சள் பாருங்க காய்ஸ். இந்த கவரில் இருக்கிறதெல்லாம் மஞ்சத்தூள். நிறைய வச்சுருக்கீங்க. மஞ்சத்தூள்ல நம்ம வாங்குறோம்ல, அது அப்படியே கத்திரிக்காய். கத்திரிக்காய் ஒவ்வொருக்கா நல்லா விட்டோம், ஒவ்வொருக்கா விட்டாது. மஞ்சத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கணும், போட்டு வைக்கணும். இந்த டப்பி உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு வாட்டி விளக்கி விட்டு வைக்கணும். நல்ல யூஸ் ஆகுது. அதனால அடிக்கடி விளக்கணும். அடிக்கடி யூஸ் ஆனால் பழசா போயிருங்களே சீக்கிரம். ஆமாம் ஆமாம். ஆனால் எவ்வளோ வாங்கினா 140 என்னமோ தானே இல்லையா? ஆமாம், 150 என்னமோ. கத்திரிக்காய் ஆடு 2 ஆடு. கத்திரிக்காயை புளியோட கரைச்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காயை கரைச்சாதான் கோஸ்மல்லின்னு. ஆமாம், கத்திரிக்காய் வேக வச்சு கரைக்கணும். இது எப்படி கோஸ்மல்லி வெந்துருச்சான்னு கண்டுபிடிப்பீங்க? அது கத்திரிக்காய் வெந்து தானே நம்ம கரைக்கிறோம். அதனால
மஞ்சத்தூள் தான் பத்தலை கொஞ்சம். விசில் போட வேண்டாம், சும்மாவே இறக்கிடலாம். ஏன்னா வெந்து தானே இருக்குது கத்திரிக்காய். எல்லாம் கொதி வந்த உடனே இறக்கி ஊற்றிடலாம். அப்புறம் நீ ஓம்ட்டு வேலை ஒன்று தான் இருக்கு. என்ன சொல்லு? தோசை ஊற்றுறேன். இல்லை மறந்துட்டியா? தேங்காய் திருகிறது. தேங்காய் உடைச்சி தந்து திரிக்கிட்டு அதை பொரியல் பண்ணணும், அவ்வளோதான். சோறு உடிச்சாச்சு. சோறு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோறு கவுத்து போட்டிருக்கேன். சாதம் வடிச்சாச்சு, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இனிமேல் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறம் அதை மட்டும் தேங்காய் திரி தந்து பொரியல் பண்ணணும். திரி தந்துன்னா பொரியல் பண்ணிட்டு ஒரு உள்ளே விளக்குறது வச்சிருவேன். முடியாதா? சரி, அப்போ தோசை சாப்பிட வரையில, தோசை ஊற்ற வரையில அது பண்ணிக்கலாம். இந்த கோஸ்மெல் எங்கே செய்ய கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் நம்ம ஆயா வீட்டிலே. சூப்பராக இருக்கும் இடியப்பத்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் வைக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கல. அது டேஸ்டாகவே இல்லை. அது மாதிரி நானும் வச்சு பார்த்தேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒன்றா குக்கர்லேயே வேக போட்டுடுறாங்க. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா வேக போட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சி வைக்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கல. இதுதான் டேஸ்டாக இருக்கு. இப்போ எல்லாத்தையும் குக்கரில் ஒன்றா வேக போட்டு வைக்கிறாரு. எல்லா காய்கறியுமா? கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம். நான் வந்து கத்திரிக்காய் மட்டும் தனியாக வேக வச்சுட்டு அதை உரிச்சு விட்டு புளியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி விட்டு தாளிச்சு ஊற்றுவேன். அது ஒரு டேஸ்டாக இருக்கும். தனித்தனியாக பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை சேர்ந்து பண்ணுறது பெஸ்ட்டா? சேர்ந்து பண்ணுறது நல்லா இல்லை, தனித்தனியாக பண்ணுறது பெஸ்ட்டு. வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அது ருசியாக இருக்கும். கோஸ்மல்லி ரெடி. இப்படியே இருக்கட்டும், நம்ம போவோம். மூடி வச்சுட்டு வரேன். பா, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். இந்த அது வெந்துச்சு, அதெல்லாம் அப்புறம் வருவோம். இந்த இட்லி பழைய இட்லி அது வைப்போம். இட்லி வைக்க இடம் தர்றீங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோ. காய்ஸ், தோசை ஊற்ற போகிறாங்க காய்ஸ். அழகி, நம்ம என்ன காலையில் தோசை? ஆமாம், இன்னைக்கு காலையில் தோசை. இட்லி நாளைக்கு கோயிலுக்கு போகிற அன்னைக்கு இட்லி ஊற்றிக்கலாம். அதுக்கு தனியாக மாவு வச்சுருக்கீங்களா? சனிக்கிழமை அன்னைக்கா? ஆமாம். இந்த வெளில உங்களால் இட்லி தோசை ஊற்ற முடியுதா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாது, அப்புறம் தான் தெரியும். தோசை திருப்பி எடு. இதை வச்சு மூடி எடுப்போம். அன்றைக்கி நம்ம காலையில் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிங்க? காலையில் 5:45 எல்லாம் வேக வச்சேன். சமைக்க ஆரம்பிச்சு அரிசி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டு வைக்கத்தி சாமி கும்பிட்டு தண்ணி பிடிச்சேன். தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மருந்து இது ஜூஸ் இது இது நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் பால் வந்தோடனே
காய்கறியெல்லாம் பரப்பி வச்சுட்டு பால் டீ போட்டேன். ம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுலேருந்து உடம்பு நல்லா இல்லை. வெஜிடபிள் குழம்புக்குண்ணா. ஆனால் வெளில நான் சமைக்கல வேர்க்கலை. 5 மணிக்கு சமைக்கிறேன் பாரு, அப்போ வந்து வேர்க்கலை, அவ்வளோ தூரம் வேர்க்காது. இந்த வெயில் வர விட்டு சமைக்கிறோம் பாரு, அப்போதான் வேர்க்கு, அப்போதான் கஷ்டமா இருக்கு. அதனால வெயில் வந்த உடனே என்னென்ன வேலை ஜாலியாக வைங்க 2 பேர். வெயில் வந்த உடனே என்னென்ன வேலை பார்க்கலாம்? வெயில் வந்த உடனே என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ளதான் பார்க்கலாம். ஏதாவது கூட்டி இல்லும் போது கூட வேர்த்து ஊற்றும், அதோட தான் கூட்டி இல்லுவேன். ஆனால் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், அதுக்கப்புறம் கூட்டினா ஒன்றும் தெரியாது. எத்தனை மணிக்கு கூட்டுவீங்க? ஒரு 12 மணி 1 மணியை போல் கூட்டுவோம். இன்னைக்கு இந்த செடிக்கெல்லாம் வெட்டி விடுவோம்னு வச்சேன், அதெல்லாம் முடியாது. சாயந்தரம் வேணா வெட்டி விடுவோம். சாயந்தரம் வேணா வெட்டுவோம். சாயந்தரம் நான் கோவிலுக்கு போகணும், பிரதோஷம் இல்லை இன்னைக்கு, அதனால கோவிலுக்கு போகணும் வந்தேன். கொஞ்சம் லேட்டாக குடிச்சிட்டு சரி, அப்போ நாளைக்கு வெட்டி விடுவோம். இன்னைக்கு பிரதோஷம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவில் போயிட்டு வருவோம். வியாழக்கிழமை பிரதோஷம், குருவாரம். பிரதோஷத்தின் நன்மைகள். ஆமாம், பிரதோஷத்தின் நன்மைகள், நல்ல நோய் நொடியெல்லாம் வராது, நம்ம நினைச்சது நடக்கும். நந்தி காதில் போய் நம்ம சொல்கிறோம்னா அது நடக்கும். நந்தி காதில் போய் இப்போ எனக்கு கல்யாணம் முடியணும் உனக்கு அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்தோம்னா கொஞ்ச நாளில், உடனே முடியாது, கொஞ்ச நாளில் முடியும் அதுவும். ஆனால் நந்தி காய் கேட்டுட்டாருன்னா முடிஞ்சிடும். இது வேண்டுதலை வேண்டக்கூடாதா? காதில் தான் சொல்லணுமா? காதில் தான் போய் சொல்லுவோம். ஏன் அது காதில் உன்னிப்பாக கேட்கணும்? நந்தி காதில் கேட்டால் அது சிவனுக்கு போய் சேர்ந்துடும் உடனே, சிவனுக்கு போய் சேர்ந்துடும். அதனால நந்திக்கு ஒரு வாகனமா வச்சிருக்கிறது சிவன் தானே. சிவனுக்கு ஒரு வாகனமா வச்சிருக்கிறது நந்தி. ஆமா, அப்புறம் எலியெல்லாம் வச்சிருப்பாரா சிவன்? சிவன் எலி வச்சிருக்க மாட்டார், பிள்ளையார் தான் வச்சிருப்பார். அதை மிதிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா, முருகன் மயில் வச்சிருப்பாரு. நம்மளுக்கு எப்படி வீட்டுக்கு இது வளர்க்குறோமா, கிளி நாய்க்குட்டி மாதிரி சாமிகளுக்கும் எலி, அதனாலதான் அந்த ஜீவன்களை வாழ்த்துறாங்க. சனி பகவான் காக்கா வச்சிருப்பாரு. சனி பகவான் சாமிகளுக்கும் இது தேவைப்படுது. ஆமா, அந்த வாகனம். ஆமா. பெற்றாலி வந்து பிள்ளையாருக்கு. ஆனால் நீங்கள் தான் சொல்லல, கேரளாலலாம் கோயில் சிவன் இதெல்லாம் இருக்காது, ரொம்ப இருக்காது. நான் பார்த்தது இல்லைப்பா. வெறும் சோட்டானிக்கர் அம்மன், பகவதி அம்மன், இந்த அம்மன் கோயில், ஐயப்பன் கோயில் இதே இருக்கும். இப்போ இருக்கணும் யாரு கண்டா, இப்போதான் எல்லாம் மாறிடுச்சு காலம். பிள்ளையார் கோயில் கூட அங்கே இருக்காது. ஐயப்பன் கோயில் பார்த்துருக்கேன், பகவதி அம்மன் கோயில் பார்த்துருக்கேன். இங்கே இருக்க அம்மன்கள் மாதிரி தானே அங்கேயும்? இல்லை, அது வந்து வேற மாதிரி இருக்கும் அம்மன் கோயில். இங்கே மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்காது. சும்மா அம்மன் வந்து ஒரு கதகளி வேஷத்துல ஒரு மாதிரி இருக்கும். கதகளி இப்ப கேட்டிருக்கியா? இங்க உள்ள டான்ஸ் கதகளி. காலை எப்படி கையை காலை கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அம்மன். இங்கே உள்ள அம்மன் மாதிரி இருக்காது. இங்கே உள்ள அம்மன் சேலை கட்டி சாதாரண மாதிரி தானே இருக்கு. அங்கே இது பூஜைகளும் அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்களா? தெரியல அதெல்லாம்.
அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்கன்னு இல்லை, ஆனால் சாமிக்கு பூஜை வைப்பாங்க, நெய்வேத்தியம் நடக்கும், எல்லாம் நடக்கும். பூ மாலையெல்லாம் நம்ம போடுற மாதிரி போடுவாங்களா? ஆமாம், பூ மாலைகள்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப எல்லாம் போட மாட்டாங்க. இங்கே உள்ளவங்களுக்கு நம்பிக்கை, சாமி மேலே நம்பிக்கை கம்மியாக தான் இருக்கும். இல்லை, சாமி மேலே நம்பிக்கை இருக்கும், தெரியல, அதுவும் தெரியல. ஆனா இங்க மாதிரிலாம் விழுந்தடிச்செல்லாம் கும்பிட மாட்டாரு. இங்கெல்லாம் இந்த லேடிஸ் நிறைய பேர் கோயில் கோயில்னு ஓடுறாங்க. இங்க வந்து ஆமா, இங்க பிரதோஷத்துக்கு அதுக்கு இதுக்கு நிறைய பேர் போறாங்க. ஆமா, அங்க அப்படி எல்லாம் போக மாட்டாரு. அப்ப இல்ல, இப்ப என்னன்னு தெரியல. அங்க இப்படி எல்லாம் இது எல்லாம் நடக்காது, தீபாராதனை, பிரதோஷ இது வழிபாடு இதெல்லாம் நடக்காது. அவங்க வாட என்ன வேலை பார்ப்பாங்க, வீட்டில் தனித்தனியாக இருந்துக்கிட்டு காட்டு பகுதியில் தான் வீடு இருக்கும். பகுதியில் தான் வீடு இருக்கும். அவங்க வாட அவங்களுக்கு தோணுனதை செஞ்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. நான்வெஜ் அதிகம் சாப்பிடுவாங்க. எதுவும் இல்லை, நான்வெஜ் அதிகம் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் இல்லை, மீன் தான் முக்கால்வாசி டெய்லி எடுப்பாங்க. மீன்காரங்க சைக்கிளில் கொண்டாந்துருவாங்க. இங்கே கொண்டாடுறாங்க வேற, அந்த மாதிரி அங்கே சைக்கிளில் வரும். மீன் டெய்லி எடுப்பாங்க. மீன் பச்சை மீனா கூட சாப்பிட்ருங்க அங்கே உள்ளது. சாலை மீன் ஒரு மீன் தான் கொண்டு வருவாளா? இல்ல, நிறைய மீன் இருக்கும். சாலை மீன் அது பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். சாலை மீன் நாத்தம் அடிக்கும். ஏரி குளத்துல பிடிக்கிற மீனா தெரியல. நீங்க சாலை மீன் சாப்பிட்டுருக்கீங்களா? நாங்களும் வாங்குவோம். எப்பயாவது ஒரு ஏறுதான் நாங்க வாங்குவோம். ஒரு வருஷத்துல 2 வாட்டி வாங்குவோம், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அப்பா, மீன் எல்லாம் ரொம்ப வாங்க மாட்டோம். வேற கறி வேணா எப்பயாவது, கறி வேணா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்குவோம். சிக்கன் இருக்காது அப்ப. அங்கே அப்ப ஆட்டுக்கறி மட்டும்தான் இருக்கும். அதை 1/2 கிலோ கறியை வாங்கிட்டு வந்து நாங்க நிறைய பேர் அதுக்கு 2 கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறது. ஆனா வாசமா நல்லா இருக்கும். குழம்பு, கறி குழம்பு வாசமா நல்லா இருக்கும். இங்க பாரு, காலையில என்னத்தை சாப்பிடுவாங்களோ தெரியல, விளையாண்டுட்டு இருக்காங்க பாரு. இன்னைக்கு வியாழக்கிழமை ஸ்கூலுக்குலாமே போறதே இல்லை. ஸ்கூலுக்கே போகல. இன்னும் கொஞ்சம் நேரத்துல சோறு வடிச்சுட்டானா தெரியல. வடிச்சிருப்பேன், வடிச்சுட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கேன். பச்சை பூச்சி சாப்பிடலாம். சரி, நம்மளா இருந்தா என்னப்பா ஸ்கூலுக்கே அனுப்பாம எப்படிப்பா? அவதான் போறாளே, வேலைக்கு தானே போறா. அவதான் வாய் வச்சிருக்காளே, வாயை ஒன்று வச்சிருக்காங்க. வேலைக்கு போறாங்கிறதுக்காக ஸ்கூல்ல பிள்ளைய கெடுது, எல்லாம் கெடுது. வயிற்று சொத்து மட்டும் போட்டுடலாம். வயிற்று சொத்து என்ன, ஆனை சோறா விடுறா. ஒரு கறி மீன் இருக்கா பிள்ளைகளுக்கு, ஆனை கஞ்சி இல்லை. என்னவோ சம்பாதிக்கிற அவ்வளோ. நீ பொழுது உயிர் வளர்த்தா போதும். ஆமாம். ஒரு சில பேரண்ட்ஸ் ஏன்டா ஸ்கூலுக்கு போகல அப்படி இப்படின்னு எவ்வளோ பேரண்ட்ஸ் எப்படி இருக்கா. அதெல்லாம் இந்த சிட்டிக்குள்ள உள்ளது, கிராமத்தில் உள்ளதுக்கே. ஏன் அதுகளுங்க இந்த இங்கேருந்து மவுண்டன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் அனுப்புதுங்க. ஏன் இது ஏன் இருக்காங்க பயிலுங்க 3 பேர். யாருடா அந்த ஆசாரிமானா? அது போல இந்த அவன் ஒருத்தன் அங்கிட்டு இருக்க வந்து மெனக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த வண்டியை ஒப்பேற்ற போறாங்க, அதுல ஏறி நின்றுட்டு இருக்காங்க. வருது அவங்க வண்டி தானே, அவங்க வண்டி தான். அதை ஒப்பேத்தன என்ன ஒப்பேத்தட்டி நமக்கு என்ன பண்ணிட்டு தொலைகிறேன். அவ்வளோ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம்னா சோறே ஆக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸு. கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம்னா சோறு ஆக்குறது பிள்ளைய அந்த பயலுக்கு ஆக்க வேண்டியதுதான். அவள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஓடிடுறா. நாளைக்கு நம்ம எத்தனை தோசை ஊற்றலான் இருக்கீங்க? இந்த நான் 2 தோசை கொடுக்குறேன். இப்போ ஏன் மல்லி துவையல் புதினா துவையல்லாம் அரைக்கிறது? எங்கே நீ வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்த மாதிரி கேட்குற. நீங்கள் தான் புதினா வளர்த்துருக்கீங்க, நீ ஏன் மல்லி வளர்த்துருக்கீங்க? அங்கே போட்டதெல்லாம் காணும். அதெல்லாம் இந்த நம்ம தண்ணி பைப்பு இழுவிட்டு அம்பிட்டு அழிஞ்சு போச்சு. பாதி நம்ம பைப்பு இழுவிடுறதுல கண்ணெல்லாம் போயிடுது. அது சேஃப்டி எதுவும் பண்ணோம். சேஃப்டி எதுவும் பண்ண. இது எப்படி நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுக்கிறீங்க, அவங்க ஒரு சைடு டெலிட் பண்ணியிருக்கீங்க.
அந்த மாதிரி தான் இருக்கு. இது செடிக்கு நான் அங்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட எல்லாம் கண்ணெல்லாம் படுத்து போகுது. ஆமா, ஒரு சைடு தண்ணி ஊற்ற ஒரு சைடு பிடிங்கிட்டு வர வேண்டியது. ஆமா. அடுத்த நாள் போய் பார்த்தா ஆகா நேற்று தண்ணி ஊற்றுற இடத்துல செடியை காணா ஆமா, பிடிக்கிட்டு. அப்படிதான் போகுது. அது டியூப் ரொம்ப நீளமா இருக்கா, இழுக்க முடியல. அப்புறம் கட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் மறுபடியும் சேர்க்க முடியாது. அதெல்லாம் ஓட்டை விழுந்துருச்சு, எல்லாத்துலயும் தண்ணி தெளிக்குது. அதுவே 5-6 வருஷம் ஆயிடுச்சுல. ஆமா ஆமா, இந்த வீட்டுக்கு வந்த 99ல 99 2019 2019 ஏதோ ஒரு 9. வழிக்கு நம்ம இன்னைக்கு எங்கேயும் பிளானிங் இல்லை, ரெஸ்ட் தான். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகல, ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து சாப்பிடணும். நான் உடம்புக்கு காலையில் நாளைக்கெல்லாம் வெளில நான் சமைச்சிட்டு நைட்டு நறுக்கி வச்சிடணும். காலையில் வந்து சமையலை போட்டுவிட்டு பேசாம பொழுது விடியறதுக்குள்ள சமைச்சிடணும். சமைச்சிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா வேர்த்து ஊற்றுது அதுக்கப்புறம் வந்தோம்னா. ஆமாம், ஏன்னா அந்த நேரம் கொஞ்சம் குளிர் காற்று இருக்கு, அதனால வேர்க்காது. வெளியிலே குளிர் காற்று. நைட்டுமே நம்ம எனக்கு நீ காலேஜ் போகல சமைக்கிறது ஈஸியா இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். அப்புறமெல்லாம் வேலையே இருக்காது, ரிலாக்ஸா இருக்கும். அது நோய் நொடி ஒன்றும் வராது. இந்த மாதிரி இழுத்து போட்டு செஞ்சோம்னா கஷ்டமா இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை, கோசுமல்லி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கடைசல்பாக அவங்க, கத்திரிக்காய் கடைசல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. நீ சாப்பிடு, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் காலையிலே வச்சுட்டேன். சாதம் பாசிப்பயிறு கடைஞ்சது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பீன்ஸ் பொரியல், தயிர். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.